தமிழக அரசியல் சூழல் இப்போது மிகுந்த பரபரப்பாக இருக்குது. இந்த வீடியோவில் நாம் ஒரு முக்கியமான கேள்விக்கு பதிலை தான் பார்க்க போகிறோம். ஏன் திமுக கூட்டணி குறைஞ்சபட்சம் 43% வாக்குகளை பெறும் அப்படின்னு சொல்லி கணிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. இது சாதாரண கணிப்புள்ள டேட்டா ப்ளஸ் லாஜிக் ப்ளஸ் கிரவுண்ட் ரியாலிட்டி மூன்றையும் சேர்த்த ஒரு முழுமையான அலசல். கடந்த தேர்தல் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அடிப்படை பார்த்தோம்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 45.38%, அதிமுக கூட்டணி 39.71%, மற்றவங்கெல்லாம் பார்த்தோம்னா 14.9%. இதுதான் நம்முடைய பேஸு. ஓகேங்களா? எஸ்ஐஆரோட தாக்கம், எஸ்ஐஆரோட இம்பாக்ட் என்ன இருந்துச்சு அப்படின்னா, மொத்தமாக 15.2% வாக்குகள் பாதிப்பு. அதில் 11.2% பதிவு செய்யப்பட்ட வாக்குகளோட குறைவு. இந்த 11.2% கட்சிகளின் வாக்கு சதவீத அடிப்படையில் பிரித்தோம்னா திமுகவுக்கு பாதிப்பு 4.85% பாதிப்பு, அதிமுகவுக்கு பாதிப்பு பார்த்தோம்னா 4.44%. அதாவது திமுக 45.38லேருந்து 38.53% குறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அதிமுக எடுத்துக்கிட்டோம்னா 39.71லேருந்து 35.27% குறைய வாய்ப்பு இருக்குது. இதுதான் எஸ்ஐஆருக்கு பிறகான உண்மையான அடிப்படை நிலை. புதிய வாக்காளர்கள் பார்த்தோம்னா 27.5 லட்சம் பேர் புதிய வாக்காளர்கள் வந்திருக்கிறாங்க. இதுதான் கேம் சேஞ்சர் அப்படின்னா, இது அடிப்படையில் பார்த்தோம்னா தாவே